இலங்கை ராவணனுக்கே மாற்றம் கொடுத்த அந்த சம்பவம் இன்னும் நிறைய மர்மத்துடன் நம் தமிழகத்தில் உள்ள அந்த அதிசய ஸ்தலம். உத்தரகேச மங்கை அப்படிங்கிற ஊர் கோவை ராமநாதபுரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஊர். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் மங்களநாத சுவாமியும் மங்களீஸ்வரி அம்பாளும் வீற்றிருக்கிறாங்க. இந்த கோவில் சிவபெருமானோட கோவில்கள்ல மிகவும் பழமையான முதல்ல தோன்றிய கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. பார்வதி அம்பாளுக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திர விளக்கத்தை சிவபெருமான் இந்த கோவில்ல வைத்துதான் சொன்னாராம். அதனாலதான் இந்த கோவில் உத்தரகேச மங்கை கோவில் அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் சொல்றாங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா இருக்கிறாரு. ராவணனுக்கு திருமணம் தாமதமாகிட்டே போனதுனால அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமணம் ஆனதும் திருமணத்துக்கு பின்னாடி குழந்தை வரம் இல்லாம மண்டோதரி இந்த தலை இறைவனையும் இறைவையும் வழிபட்டு புத்திர பேரு அடைஞ்சாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. உலகத்துல வேறு எங்குமே இல்லாதத போல இந்த கோவில்ல மட்டும்தான் தாளம்பூவை வச்சு சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யறாங்க. இந்த கோவிலுக்குள்ள மிகவுமே அற்புதமான சிறப்பான ஓவியங்களை உங்களால பார்க்க முடியும். இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற நடராஜர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு. இவரோட இடுப்பை சுத்தி நாகங்கள் இருக்காது, மேலும் கங்கை இருக்க மாட்டாங்க. இதை அனைத்தையுமே பார்க்கிறப்பதான் தெரியும் இது எவ்வளவு பழமையான நடராஜர் சந்நிதி அப்படின்னு. இங்க இருக்கிற லிங்கத்துக்குள்ள 999 முனிவர்கள் ஐக்கியமாக இருக்கிறாங்களா. ஒரு முறை உத்தரகேச மங்கையில சிவபெருமான் குருவா இருந்து அங்க இருந்த 1000 முனிவர்கள் வேதங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஒரு முறை சிவபெருமான பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மண்டோதரி கடுமையான வழிபாட்டை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. உடனடியா சிவபெருமான் மண்டோதரிக்கு காட்சியளிக்க போறதாகவும் ஒரு ஓலைச்சுவடியை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த 1000 முனிவர்கள் கிட்ட ஒப்படைச்சதாகவும் சிவபெருமான் மண்டோதரிக்கு காட்சியளிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. மண்டோதரிக்கு முன்னாடி சிறு குழந்தையா தோன்ற சிவபெருமான் அங்கு வந்த ராவணனோட குழந்தைய தன் கையாளத்தோட உத்தரகேச மண்டபத்துல இருக்கிற குளத்துல தீப்பிழம்புகள் ஏற்பட்டு அதுல 999 முனிவர்களும் விழுந்து தங்களோட உயிரை மாற்றிக் கொள்றாங்க. அப்போ அங்க சிவபெருமான் தோன்றி மாண்ட முனிவர்களை உயிரோடு எழுப்பி 999 பேரோட தானும் சேர்ந்து சகஸ்ர லிங்கமா உருவெடுத்து அங்கு காட்சியளிக்கிறார். வேதங்களை பாதுகாத்த ஒரு முனிவரை மாணிக்க வாசகரா மீண்டும் பிறக்க வச்சதா சிவபுராணத்துல உள்ளது. சிவபெருமானுடைய அடிமுடியை எப்படி அறிய முடியாதோ அப்படித்தான் இந்த கோவிலோட பெருமையும். திருமண தடை இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரதால அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குமா. மேலும் முன்னோர்கள் கிட்ட ஏதேனும் சாபம் பெற்று வாழ்வுல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வரவங்களுக்கு இந்த கோவிலுக்கு போறதுனால அவங்களோட சாபங்கள் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இங்க இருக்குது. திருமணம் ஆகியுமே குழந்தை இல்லாம ஏங்குறவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா. படிப்புல ஆர்வமே இல்லாம இருக்கிற குழந்தைகளை அழைச்சிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறதால அவங்களுக்கு நல்ல கல்வி அறிவு கூடுமா. மேலும் வெளிநாட்டுக்கு செல்ல நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது தடைகள் ஏற்பட்டு வெளிநாட்டுக்கு போறது தடைபட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த நேரத்துல இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா உடனே அவங்களுக்கு இருக்கிற தடைகள் நீங்கி அவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான பாக்கியம் கிடைக்குமா. மேலும் இந்த கோவில்ல தினமுமே இரவு 7:30 மணிக்கு நடக்கிற பள்ளியறை பூஜையில கலந்துகிட்டா சண்டையில பிரிஞ்ச தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்றா இணைஞ்சிடுவாங்க அப்படிங்கிற ஐதீகமும் இங்கு இருக்குது.